வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். உங்களை பெரிய பயம் சூழ்ந்திருக்கிறது. ஒரு பெரிய பயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த பிரச்சனையிலேருந்து யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா? யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? நான் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேனே, எல்லா இடத்துலையும் ஓடி பார்த்துட்டேனே, இந்த பிரச்சனையிலேருந்து தூக்கி விடுறதுக்கு யார் இல்லாமல் இருக்கிறேனே, எனக்காக பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லையே, ஒரு கொடுத்து உதவுறதுக்கு யாரும் இல்லையே, அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட யாரும் இல்லையே, மனசெல்லாம் பக்கு 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 பக்குன்னு அடைச்சிக்குது. சில நேரத்தில் நினச்சி பார்க்கும்போது உடம்புல ஜில்லுன்னு ஆகிடுது. என்ன பண்ணுறதே தெரியல. நமக்கு இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கே, இந்த கடன் பிரச்சனை ஓடிட்டுருக்கே, இந்த ஒரு பெரிய தலைவலி ஓடிட்டுருக்கே, என் குடும்பம் என்ன ஆகும், எனக்கு எதாவது ஆச்சுன்னா என் குடும்பம் என்ன ஆகும், இத்தகைய விஷயம் உங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பயம் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது, நெருக்கி கொண்டே இருக்கிறது. கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்த விரும்புகிறார். அத்தகைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது சில அறிகுறிகளும் நடக்கும். அந்த அறிகுறிகள் நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் அவர் வேலை செய்யறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அத்தகைய அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி நிறைய விதமான வீடியோஸ் நான் போட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வீடியோஸை பார்த்த நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புதங்கள் நடக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சம்பந்தம் இல்லாதவைகளை நம்ப வைக்கும். யார் இந்த நம்ப வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பயம். உங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ சாதாரண ஒரு எம்ப்ளாயி லெவலில் அந்த வேலை கூட இல்லை, கிடைக்காதபடிக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நீங்கள் சந்தித்து வருகிறீர்கள். இத்தகைய இன்பிட்வீன் கேப்பில் இந்த இடையில் என்ன பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குது பார்த்தீங்கன்னா, சம்பந்தம் இல்லாதவர்களை நம்ப வைக்கிற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாடுகள் பார்த்திங்கன்னா, மாடு கட்டுறது பார்த்திங்கன்னா சின்ன குச்சில் தான் கட்டியிருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பெரிய யானையெல்லாம் பார்த்திங்கன்னு கோவில் யானை அதையும் சின்ன குச்சில் தான் கட்டியிருப்பாங்க. கவனித்து பார்த்திங்கன்னா, அந்த யானை நினச்சிருந்துச்சுன்னா அந்த குச்சை பிடிங்கிட்டு வர முடியும். ஆனால் அந்த யானை குச்சியில் கட்டுறதுக்கான முக்கியமான விஷயம், யானை சின்னதாக இருக்கும் பொழுதே பெரிய மரத்தின் கீழே அதை கட்டிடுவாங்க. அந்த சின்னதாக இருக்கும்போது இழுத்து இழுத்து பார்த்துட்டு இல்லை நம்ம இழுத்தா அந்த மரம் விட முடியாது, இழுக்க முடியாது, நம்ம அவ்வளோதான், இதுக்கு மேலே இழுத்தா நடக்காதுன்றபடிக்கு அந்த மைண்டு மாறிடும். அவர்கள் கட்டினது அவ்வளோ பெரிய யானையை அல்ல, அந்த யானையுடைய சிந்தையை கட்டியிருக்காங்க. அதனுடைய மைண்டை சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி இவனால் முடியாதுன்ட்டு ஒரு லெவலில் கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறமா அந்த மரத்துலலாம் கட்ட தேவையில்ல, சாதாரண குச்சியில் கட்டினா கூட அந்த யானை எங்கேயும் போகாது. ஏன்னா நம்ம இழுத்தா வராதுன்ட்டு மைண்டை செட் ஆனதுனால மாடுகளோடும் ஆடுகளோடும் இருந்து கொண்டிருக்கிறது. சம்பந்தம் இல்லாதவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறது. இப்போ உங்கள் சூழ்நிலை யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ செல்வந்தராக இருக்க வேண்டிய ஒரு நபர், எல்லா விதமான விஷயங்களும் தெரியும், உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல அனுபவசாலி, நிறைய பணக்காரர்களை சந்திச்சிருக்கீங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, நல்ல நாலேஜ். அத்தகைய நாலேஜ் உள்ள ஒரு மனுஷன் இப்போ சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல ஏதோ சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கீங்க, இந்த ஒரு கடன் பிரச்சனை வந்ததுனால. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் யார் நம்மோடு இருக்கிறார்களோ அவர்கள் என்ன பேசுகிறாங்களோ அதை நம்ம கேட்டு அந்த விஷயங்கள்லாம் மைண்டில் போய் முற்றிலுமாய் ஒரு தவறான ஒரு இடத்துல உங்களை கொண்டு நிறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிரி இருக்கிறான். இந்த எதிரி பொறுத்த வரைக்குமே நீங்கள் அடையக்கூடிய இலக்கை அடையாதபடிக்கு இத்தகைய விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறான். எப்படி யானையுடைய சிந்தை இந்த குச்சியில் கட்டப்பட்டிருக்கிறது போல உங்களுடைய சிந்தை இப்பொழுது உங்களால் முடியாது என்று சோர்வுபடுத்தி உங்களை உட்கார வைத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியல, இது போல் நம்பி நான் நிறைய ஏமாந்துட்டேன், இதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லி அதை நம்ம ஏமாந்து போகும்போது மனசு ரொம்ப வலிக்குது, அதனால் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என் மனசுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுது என்று உங்கள் மனசு தோணுச்சுன்னா, எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்க நடக்கும் சொன்னோடனே நம்ம அடுத்ததை எப்போ நடக்கும் சொல்லி அதுக்கு நேரத்தை நம்ம குறிப்போம். இந்த 2 மாதம் நடந்துடணும், இது ஒரு 6 மாதம் முடிஞ்சால் நடந்துடணும், இந்த 1 வருஷத்துக்குள்ளே நடந்துடணுன்ட்டு பேசிக்காகவே நம்ம ஒரு ஃபிக்ஸட் மைண்டில் வச்சுருப்போம். இந்த நேரத்துக்குள்ளே இது நடக்கலைன்னா கடவுள் என்கிட்ட பேசலைன்ற மாதிரி நம்ம ஃபைன் பண்ணி வச்சதுனால இன்கேஸ் அது நடக்காத பட்சத்தில் கடவுள் நமக்கு செய்யலைன்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். எப்பொழுது கடவுள் உங்களுக்காக வேலை செய்கிறார், கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார் ஒரு வார்த்தை வந்துச்சோ அப்பயே உங்களுக்கான விஷயங்கள் நடக்க துவங்கி விட்டது. நான் எல்லா வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒரு மனுஷனை ஆஸ்வதிக்கும் முடிவு பண்ணிட்டார்னா அவன் சிந்தையை தான் தொடுவார், அந்த சிந்தையை தொட்டு தான் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த நிறைய விதமான மனநல பாதிக்கப்பட்டவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அப்படியே ரோட்டில் ஓடிட்டு இருப்பாங்க, அவங்க பேக்கில் பணம் இருக்கும், நிறைய பேர் காசு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்க அந்த பைசா வச்சு சாப்பிட முடியாது, அந்த பைசா வச்சு அவங்களால ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது, அந்த பைசா வச்சு அவங்களுக்கு முகத்தெல்லாம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக முடியாது.
விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிந்தை தாக்கப்பட்டிருக்கிறது. அவங்ககிட்ட பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா, அதை அவங்க உணராதபடிக்கு அவங்கள் கண்கள், அதாவது அவங்களோட சிந்தை குருட்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. இது போல தான் சில நேரத்தில கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளாதபடிக்கு சில குருட்டாட்டம் உங்க சிந்தையில இருக்கும். உங்களுக்கு தெரியாது. அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா நடக்காத வரைக்கும் நம்மளும் போயிட்டுருப்போம். நம்ம அப்படிதான் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்போம்ன்ட்டு நம்பிக்கை இல்லாம போயிட்டுருப்போம். வேலை நடந்து கொண்டே தான் இருக்கும். அந்த வேலை உங்களுடைய வாழ்க்கை நடைபெற வேண்டும் என்றால், உங்களுடைய சிந்தை அதை திங்க் பண்ணா தான் அது நடக்கும். அப்படி திங்க் பண்ணாதபடிக்கு தான் இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு. ஏன் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணல? ஏன் இத தடுத்து நிறுத்தல? ஏன் இந்த பிரச்சனையிலேருந்து என்ன காப்பாத்தல? இவ்வளோ தூரம் அவமானப்படுற வரைக்கும் அவர் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேடிக்கை பார்த்ததுக்காக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா, உங்களுக்காக ஒரு கூட்ட தேவ தூதர்களே போராடி கொண்டு இருக்கிறார்கள். அங்க உங்களுக்காக போராட நெறைய பேர் இருந்தாலும், மெயினான ஒரு விஷயம் நமக்கு பாதிக்கப்பட்டதுனால ரிசீவ் பண்ண முடியல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு மொபைல் வச்சிருக்கோம். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறோம்னு வச்சுக்கங்களேன். ஃபாரஸ்ட்ல டவர் இருக்கவங்க நமக்கு சிக்னல் இருக்கும். ஒரு ரிமோட் ஏரியால போயிட்டோம். அந்த இடத்துல எந்த டவரும் கிடையாதுன்னா, சிக்னல் இல்லாதபடிக்கு இருக்குது போல, நம்ம இப்போ வேற இடத்துல போயிட்டோம். இந்த பயமானது உங்களுடைய எதிர்காலத்தை நன்கு அறிந்ததுனால, உங்களோட மேன்மையான வாழ்க்கையை முன்பாக அறிந்ததுனால, இவன் இங்க வச்சா மேல போயிடுவான் என்பதனால, உங்களுடைய இடத்தை மாத்தி வேற இடத்துக்கு உங்கள கொண்டு வந்து விட்டது. நீங்க இருந்த சிட்டிலேருந்து இப்போ நீங்க ரிமோட்டான ஒரு ஏரியா கொண்டு வந்துட்டீங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாதபடிக்கு, யார் என்ன சொன்னாலும் அசட்டை பண்ற அளவுக்கு உங்களுடைய மைண்ட் மாறிடுச்சு. அதனால ரிசீவ் பண்றதுக்கான எண்ணங்களே இல்ல. ஒரு போர்க்களம் நடக்குது. 2 நாடுகள்ல போர் நடக்குது வச்சுக்கங்களேன். எதிராளிகள் ஃபர்ஸ்ட்டு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பலன் எதுன்னு பார்ப்பாங்க. பெரிய படையோட வராங்கன்னா, யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்களோ, அவங்களுடைய தொடர்புலாம் துண்டிச்சு விட்டுருவாங்க. ஸோ, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடாதபடி தொடர்பு துண்டிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா, எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க தோத்துருவாங்க இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட்டு தகவல் தொடர்பு துறைய தான் கட் பண்ணுவாங்க. ஸோ, அத கட் பண்ணிட்ட பிறகு தான் ஃபைட்டே ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வெளியில இருக்கவங்கலாம் தெரியும். ஃபைட்ல நடந்துட்டு இருக்குன்னு அப்ப தான் தெரியும். ஸோ, இது போல தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்வார்கள் என்பதும் அவங்களுக்கு தெரியும். கடவுள் உங்களுக்காக உதவி செய்ய போறாரு. இந்த பிளான் வச்சிருக்காரு, அந்த பிளான் வச்சிருக்காரு. ஒரு கூட்டமே உனக்காக வரும்னு முன்பாக தெரிஞ்சதுனால, ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய தகவல் தொடர்புலாம் கட் பண்ணிவிடாப்புல. நம்பிக்கைய கட் பண்ணிவிடாப்புல. நீங்க வந்து எந்த வார்த்தை யார் சொன்னாலும் கேட்கக்கூடாதபடிக்கு உங்க ரிசீவர கட் பண்ணிவிடாப்புல. டவரே இல்லாத ஒரு மொபைல் போல நம்ம மனசு ஃபுல்லா விரக்தியில இருப்போம். யார ஹெல்ப் பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அங்க உங்களோட போராடிட்டு இருப்பாங்க. ஃபோன் எடுறா அங்க வந்துட்டுருக்கும். இதே சூழ்நிலை தான் அனைவருக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் முகவரி மாறி சுற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இடம் இது கிடையாது. நெறைய பேர் யோசிப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஏன் நமக்கு சூப்பரா இல்லன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியான இடத்துல இருந்தீங்க. ஆனா, இப்போ உங்களை அறியாமல் வேறு இடத்துல நீங்கள் கடத்தப்பட்டு விட்டீர்கள். உங்கள் சூழ்நிலை மாற்றப்பட்டு விட்டதுனால, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. உங்களுடைய முகவரி உங்களை தேடிக் கொண்டிருக்கிறது. நீ இப்படிப்பட்டவனே கிடையாது. நீ எப்படிப்பட்ட ஆளு? நீ எப்படி படிச்ச? எவ்வளோ அறிவாளி? எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ண? எத்தனை பேருக்கு மோட்டிவேஷன் பண்ண? எத்தனை பேரை படிக்க வச்ச? எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ண? எத்தனையோட வாழ்க்கையை நீ வாழ வச்ச? ஆனா, நீ ஏன் இப்படி சோர்ந்து போற? ஏன் நீ பயப்படுற? உனக்காக உனக்காக நான் தேடிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்கிறன்னு தேடிக்கொண்டு இருக்கிறது. சில போல தேடிக்கொண்டிருக்கும்போது, இது போல யார் மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, திரும்ப வர சொல்லுங்க அவன. அவனுக்காக பெரிய திட்டம் வச்சிருக்கிறதுக்காக அந்த முகவரி உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. கடவுள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த பிரபஞ்சம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் உங்களை உயர்வுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான்பா அந்த மனுஷன் கஷ்டப்படுவான். இவனை தூக்கி நிறுத்தணும்பா. ஏதாவது பண்ணி இவனை மேல தூக்கணும்பான்ட்டு பிரபஞ்சம் போராடி கொண்டிருக்கிறது. ஆனா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குது. நடக்கலையேன்னு ஓட நம்ம அதை ரிசீவ் பண்ணவே மாட்டோம். உங்க சிந்தையை ஒரு பொருளை அடைய வேண்டும், எனக்கு வந்துவிடும் என்பதை காட்டிலும், அத்தகைய பொருளை பெற நான் தகுதி உடையவன், அதுக்கான விஷயம் என்கிட்ட இருக்கு, நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நீங்கள் நம்பும் பொழுது, அந்த பொருட்கள் உங்களை சார்ந்து ஈர்த்து கொண்டு ஓடி வந்துவிடும். நிறைய பேர் அதை தேடி ஓடி கிடைக்காத பட்சம் சோர்ந்து போகிறோம். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி கோடீஸ்வரர், நீங்கள் ஆல்ரெடி செல்வந்தர். அதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். ஒரு பணக்காரனை போய் சிந்திங்க, ஒரு செல்வந்தனை போய் சிந்திங்க. இன்னமும் நீங்களுடைய சூழ்நிலையை வைத்து உங்களை எடை போடாதீங்க. இப்போது சூழ்நிலையை வைத்து, தற்காலிக சூழ்நிலையை வைத்து என் எதிர்காலமும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. உங்களுடைய திட்டம் பெருசு. கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் பெருசு. அதை மட்டுமே திங்க் பண்ணிட்டு கொண்டே இருங்க. கடவுள் உங்களுக்காக பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களை ஈர்த்து கொண்டு ஒன்று ஒன்றா ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கும். உங்களை ஆசீர்வதிப்பது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய
உயர்வை நோக்கி அவர் காத்து கொண்டிருக்கிறார். இவனுக்கு நல்லது நடக்கணும், இவன் சூப்பராக வரணும்னு ஏங்கி காத்து கொண்டிருக்கார். நீங்கள் எப்படி எனக்கு அற்புதம் நடக்காதான்றது போல் ஏங்குவது போல் கடவுள் எப்படின்னு யோசிக்கிறார்னா, இவனுடைய சிந்தையில், இவனுடைய பிரெயினில் இவன் என்னை பற்றி யோசிக்க மாட்டானா, இவனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி யோசிக்க மாட்டானா, அதுதானே மெயின். அதை யோசிச்சாவே போதும், இதெல்லாம் வந்துருமே. இவனுக்காக சுற்றி கொண்டு இருக்கிறது, எப்போ இதை பற்றி யோசிக்க போகிறான்? கொஞ்சமாவது நம்பிக்கையாரு, கொஞ்சமாவது நம்பிக்கையாரு, உன் வாழ்க்கை மாறப்போகுது, கொஞ்சம் நம்பிக்கையாருன்னு அவர் உண்மையில ஆவலாக இருக்கிறார். இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு டைரக்டாக வெளிப்படுது. கடவுள் உங்களோட பேசி கொண்டிருக்கார். நம்பிக்கையா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை பெரிய உயர்வை நோக்கி போக போகிறது. உங்களை நோக்கி அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் வந்து சேரப்போகிறது. யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். அவங்களாம் ஒரு மேட்டரே கிடையாது. உங்களோட உயர்வு அவ்வளோ பெருசாக இருக்கும். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், நம்பிக்கையா இருங்கள். கடவுள் உங்களை நேசிக்கிறார். கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய உயர்வுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதை நம்புங்க, அதை நம்பிக்கொண்டே இருங்க. உங்களுக்கான அற்புதங்கள் ஒன்றுனா நடக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமா நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சமா கமெண்ட் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.